ஓம் சாந்தி வணக்கம். கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்கள யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க, உங்கள தப்பா பேசிட்டாங்க, உங்கள அவமதிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க மேல திருப்பி கோவப்படுறதுக்கு பதிலா, இல்ல அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா, இல்ல அவங்க இப்படி செஞ்சு சொல்லிட்டாங்க, அதனால அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். அவங்க கிட்ட நான் தூரமா இருப்பேன். இல்ல அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்கு பதிலா, நான் என்ன நினைக்கலான்னா, அவங்க சொன்னது ஒரு ஒப்பீனியன். அத நான் பெர்சனலா எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஜஸ்ட் அவங்க கருத்த சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எதுக்கு அத வந்து எடுத்து உண்மைன்னு நெனச்சு, அத நான் வந்துட்டு நம்பணும்? ஏன்னா நான் எல்லாத்தையும் பெர்சனலா எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, உலகத்துல நெறைய பேர் நெறைய விதமா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அவங்க சொல்லதெல்லாம் நான் உண்மை நெனச்சேன் அப்டின்னா, நான் தான் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அப்ப எல்லார் மேலயும் நான் கோவப்பட்டுட்டே இருக்கணும். ஸோ, இப்ப என்ன நெனைக்கணும்னா, ஒருத்தங்க இன்சல்ட் பண்றாங்க அப்டின்னா, அது அவங்க ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க. நான் அது பெர்சனலா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன பத்தி எனக்கு எப்டின்னு தெரியும். நான் எப்டின்னு தெரியும். என்னுடைய மத்தவங்களுக்கு தெரியும். அது எனக்கு போதும். ஸோ, இத நான் நெனச்சேன் அப்டின்னா, யார் என்ன சொன்னாலும் அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கலாம். ஓம் சாந்தி.